ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அன்னூரில் இருக்கிற மன்னீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்குறோம். கோயம்புத்தூரில் அன்னூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அங்கே மன்னீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. அந்த சரௌண்டிங்கில் இந்த மன்னீஸ்வரர் கோவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க. அந்த கோவிலுக்கு போயிட்டு 21 தீபம் போட்டுட்டு 21 முறை அந்த கோவிலை சுற்றி வந்தால் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 21 தலைமுறையாக நம்ம என்னென்ன பாவங்கள்லாம் செஞ்சுருக்கிறோமோ, நம்ம பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன பாவங்கள்லாம் செஞ்சுருக்கிறோம், நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பாவம் செஞ்சுருக்காங்க, அது எல்லாமே தீர்ந்து போயிடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த கோவில் அதுக்கு தான் ஃபேமஸ். இந்த கோவிலை பற்றி கேள்விப்பட்டோன்னே இதுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி நானும் ஒரு 21 தீபம் எடுத்துகிட்டு போயிட்டேங்க. அந்த கோவிலில் ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அதனால் கொஞ்சமாக லைட்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். போன உடனே மன்னீஸ்வரரை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு ஒரு 21 தீபம் போட்டுட்டேன். நிறைய பேர் வந்திருந்தாங்க, ஏகப்பட்ட பேர் தீபம் போட்டாங்க. ரொம்ப பெரிய கோவிலுங்க. ஒரு 1000 பேருக்கு மேலே வந்திருப்பாங்க. வந்தவங்க எல்லாருமே 21 தீபம் போட்டாங்க. நாங்களும் 21 தீபம் போட்டோம். தீபம் நல்லாவே எரிஞ்சிருச்சு. லாஸ்ட் வரைக்கும் 1 மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்திருப்பாங்க. 1 மணி வரைக்கும் நாங்கள் அந்த கோவிலில் தான் இருந்தோங்க. 21 சுற்றி வரணும். 21 தீபம் போட்டுட்டு 21 தடவை கோவிலை சுற்றி வரணும். ஸோ சுற்றி வரும்போது எடுத்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கோவிலுடைய உள்ளே இருக்கிற சாமியெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. சுற்றி இருக்கிற பிளேஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பசு மாடுகள் நிறைய வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காலபைரவர். நாங்கள் சுற்றி வரும்போது காலபைரவர் சன்னதி இருந்தது. அவரை வணங்கிட்டு அப்படியே பக்கத்தில் நவகிரகங்கள் இருந்தது. நவகிரகங்களையும் சுற்றி வணங்கிட்டு அதுக்கு பக்கத்தில் இன்றைக்கி சனிக்கிழமை, நாங்கள் போயிருந்த அன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால சனீஸ்வரனும் உள்ளே இருந்துச்சு. சனீஸ்வரனுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக அர்ச்சனை எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்களும் சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு சனீஸ்வரனையும் வணங்கிட்டு அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். உள்ள மாடுகள், பசு மாடுகள், காளையெல்லாம் இருக்குங்க. நாட்டு மாடு, நாட்டு காளையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் உள்ள குளம் இருந்துச்சு. அந்த குளம் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருந்துச்சு. பாசம் பிடிச்சி இருந்துச்சு. குளத்தையும் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் லிங்கோத்பவர் இருந்தார். லிங்கோத்பவரையும் கும்பிட்டு நிறைய கல்வெட்டுக்கள் இந்த கோவிலில் இருந்துச்சுங்க. கல்வெட்டுக்கள்லாம் ரொம்ப பழங்கால கல்வெட்டுக்கள் போல் இருக்குது. எல்லாம் அழிஞ்சே போச்சு. என்னென்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறது கூட எங்களால் கரெக்டாக படிக்க முடியல. அந்த அளவுக்கு அழிஞ்சு போய் இருந்தது. அவ்வளோ பழமையான கோவில் இது. கல்வெட்டுக்களையும் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிட்டோங்க. 21 சுற்றும் சுற்றி முடிச்சிட்டோம். முடியுமா அப்படின்ட்டு ஒரு பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா கோவிலில் 21 சுற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சுற்ற ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. 21 சுற்றிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாரும் சேர்ந்து சுற்றும்போது நம்மளுக்கு கஷ்டமே தெரியாது. சுற்றி வர்ற இடத்துல ஒரு மரத்துக்கு கீழே நாகங்கள் வச்சுருந்தாங்கங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் கிட்ட போயிட்டு சாமி கும்பிட்டு இருந்தோம். அது தாண்டி வந்தீங்கன்னா 5 சிவலிங்கங்கள் வச்சுருந்தாங்க. மேலே அந்த சிவலிங்கங்களோட பேரெல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. பெரிய பெரிய சிவலிங்கம். அதனால் சிவலிங்கம்லாம் பார்த்து அதுவும் சாமி கும்பிட்டு நிறையா மரங்கள் வச்சுருந்தாங்க. தென்னை மரம், மகாவில்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப ரேரான மரம் அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு மரத்தடியை கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்துட்டு இலையெல்லாம் தொட்டு பார்த்துட்டு, இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது கோவிலோடைய லெஃப்ட் சைடு. ஸோ இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த இடத்துல நின்று கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த கோவிலுடைய அழகை ரசிச்சுட்டு அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த கோவிலில் நிறைய விசேஷங்கள் நடக்கும் போல் இருக்குது. அதனால் மண்டபம்லாம் கட்டி விட்டுருந்தாங்க. நிறைய விசேஷங்கள்லாம் நடக்கிற போது எவ்வளோ பேர் வந்தாலும் உட்கார்ந்து அந்த விசேஷத்தை பார்க்குற அளவுக்கு பெரிய மண்டபம் கட்டி விட்டுருந்தாங்க. நல்ல ஸ்டேஜ் உயரமாக போட்டிருந்தாங்க. ஏதாவது ஒரு விசேஷம்னா அந்த ஸ்டேஜ் மேலே நடக்கும். நம்ம எல்லோரும் உட்கார்ந்தோம்னாலே ரொம்ப சூப்பராக தூரத்தில் இருந்து கூட அந்த விசேஷம் தெரியும். அந்த அளவுக்கு
ரொம்ப நீட்டாக இருந்துச்சு கோவில். ஸ்டேஜும் நீட்டாக கட்டி வச்சுருந்தாங்க. கோவில்லாம் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சுங்க. பெரிய கோவில் அது. அதை சுற்றி முடிச்சுட்டு வந்தோம்னா இங்கே 63 நாயன்மார்கள் வச்சுருந்தாங்க. இவங்களெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே நம்மளோட வாக்கிங்கை கண்டினியூ பண்ணியாச்சு. அடுத்து அருந்தவச்செல்வி அம்மன் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. உள்ளே போய் அருந்தவச்செல்வி அம்மனையும் கும்பிட்டு அப்புறம் வெளியில் வந்திங்கன்னா விநாயகர் வச்சுருந்தாங்க. ஸோ விநாயகரையும் கும்பிட்டு அடுத்து 2வது சுற்ற ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு சுற்றுக்கு எல்லா சாமியும் கும்பிட்டோம். 2வது சுற்றுலேருந்து அப்படியே கடகடன்னு சுற்றி வந்துட்டோங்க. நிறைய பேர் சுற்றுனாங்க. கோவில் ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்க, கோயம்புத்தூரில் இருக்கீங்க, திருப்பூரில் இருக்கீங்க, ஈரோட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு டைமாவது இந்த கோவிலை விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் விசிட் பண்ண வரும்போது 21 தீபம் கையில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே வந்து காலையில் நேரத்துலேயே வந்துட்டு 21 தீபம் போட்டுட்டு 21 முறை கோயிலை சுற்றி வந்துடுங்க. எல்லா சாமியும் ஃபஸ்ட்டு சுற்றில் கும்பிட்டு மீதி சுற்றி ஈஸியாக சுற்றிடலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.